ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. பிரபுராம் வியாசுடி டைரக்ஷன்ல மணிகண்டனுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவர். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷியான் ரோல்டன். அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங்ல போயிருந்தது. அண்ட் இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பாட்டை வந்து படக்குழுவினரோடு சேர்ந்து அவங்களுடைய ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யாஷிகா ஆனந்த் இப்போ ரீசெண்டாக சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மந்த்ரா வீரபாண்டியனுடைய டைரக்ஷன்ல இவானா மற்றும் வெங்கட் செங்கட்டுவன் இவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மதிமாறன். அண்ட் இந்த படத்துக்கு கார்த்திக் ராஜ் அவர்கள் தான் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய $1 மில்லியன் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது யூடியூப்ல, வீடியோ சாங். அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஜான்வி இப்போ ஒரு மேகசின்காக கவர் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான லெதர் மெட்டாலிக் ரெட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் மற்றும் இந்துஜா MS பாஸ்கர் இவங்களுடைய நடிப்புல வெற்றிகரமா இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பார்க்கிங். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய OTT ரிலீஸ் அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. கம்மிங் 30th வந்து ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆதித்யா அவங்களுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். விவேக் ஆத்ரேயாவுடைய டைரக்ஷன்ல நானி அவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சூர்யாவின் சனிக்கிழமை. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிந்து விட்டது அப்படின்றத படக்குழுவினர் ஒரு அழகான போட்டோ மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ அந்த போஸ்ட் வந்து செம வைரலா போயிட்டு இருக்குது. பூமி படேக்கர் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராப்லெஸ் பாடிகான் கவுன் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த கவுனில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரவிதேஜா அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தான் ஈகிள். அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது லிரிக்கல் வீடியோ சாங் கல்லந்தேன்ற சாங். அது ரிலீஸ் ஆனதுலேருந்து ரவிதேஜா ஃபேன்ஸ் இது வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஷ்மிகா ரொம்ப ட்ரெடிஷ்னலான பனாரஸ் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மெகா
ஸ்டார்ன்னு சொல்லி எல்லாருடைய அன்பா அழைக்கப்படுபவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி. அண்ட் அவர் வந்து தெலுங்குல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது மட்டும் இல்லாம, ஈவன் மத்த லாங்குவேஜ்லயும் அவர் வந்து அப்பப்போ படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் அப்படி ஆஃப்டர் 22 இயர்ஸ் இப்போ கன்னடத்துல அவர் நடிக்க போகிறாரு. அண்ட் கன்னடத்துல யார் இவர வச்சு டைரக்ட் பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் பிரேம்குமார் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. படத்தினுடைய இன்னும் ஃபர்தர் அப்டேட் கூடிய சீக்கிரத்துல சொல்லுவோம்னு சொல்லி படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. குஷி கபூர் ரீசெண்டா அவங்களுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ரெட் ட்ரெஸ்ல அதுக்கேத்த மாதிரியான கேப்போட இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. மிதுன் தாமஸ், மானுவல் இவங்களுடைய டைரக்ஷன்ல ஜெயராம் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் ஹாஸ்லர். அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ஜனவரி 3 ரிலீஸ் ஆகும்ன்ற அப்டேட்ட படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. கீர்த்தி பாண்டியன் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ ஷூட்டை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி பேட்டர்ன் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. தியான் ஸ்ரீனிவாசன் பல படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இப்போ அவருடைய புது படத்தினுடைய அப்டேட் தான் இப்போ வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த படத்துல அவருக்கு ஜோடியா வந்து பார்வதி நாயர் அவங்க வந்து நடிக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பர் ஜிந்தகின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தியான் ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய ஃபேன்ஸ் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹியூமா குரேஷி ரீசெண்டா ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க பாடி லுக்ல டீல் கலர்ல இருக்கக்கூடிய சூட்ல அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். லிங்குசாமி அவங்களுடைய டைரக்ஷன்ல கார்த்தி மற்றும் தமன்னாவுடைய நடிப்புல யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடின திரைப்படம் தான் பையா. இது வந்து 2010ஆம் ஆண்டு வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படம் வந்து கார்த்திக்கும் சரி தமன்னா அவர்களுக்கும் செம டர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம். முக்கியமா படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் இப்போ ரீசெண்டா லிங்குசாமி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் இப்போ இந்த படத்தை நாங்க ரீரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இந்த அப்டேட் வெளிவந்ததுல இருந்தே கார்த்தியோட ஃபேன்ஸ் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ருக்ஷா ரீசெண்டா ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப பேஸ்டல் கலரில் பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ராப்லெஸ் கவுன் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவங்க அப்படியே டால் மாதிரியே இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். அபிஜித் மகேஷ் அவங்களுடைய டைரக்ஷன்ல காந்தாரா படத்தை டைரக்ட் பண்ணி நடித்த ரக்ஷித் ஷெட்டி அவங்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய கன்னட திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் பார்ட்டி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது அடுத்த ஆண்டு 2024 ஜனவரி 26 ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட்டை தெரிஞ்சதுல இருந்தே ரக்ஷித் ஷெட்டியோடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிப்பர் சனன் ரீசெண்டா ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சூட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க. வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.